சினிமாவுக்கு 350 கொடுத்த டிக்கெட் வாங்குவானா? நான் என்ன பண்றது, டிக்கெட் கிடைக்கலையே. சரி சரி போய் தொலை. சினிமாவுக்கு 350. ஆமா காப்பி எப்படி குடிச்சியா? அதான் நான் கேட்டேன். வணக்கங்க. வணக்கம் வணக்கம். அடியா காமாட்சி. என்னங்க? அழகு சாதன கம்பெனி ராதா வந்திருக்கு. எதுக்கு? எதுக்கு? எல்லாம் ஒரு ரகசியத்தை அம்பலப்படுத்ததான் வந்திருக்காங்க. என்ன ரகசியம்? எனக்கு தெரியாம நரமுடி மறைக்கிறதுக்கு ஏதாவது மை வாங்கியிருப்பேன், பாக்கி வாங்கறதுக்கு வந்திருப்பாங்க. நான் ஏன் மை வாங்குறேன்? இன்னும் 20 வருஷத்துக்கு என் தலைமுடி அப்படியே இருக்கும். அங்கதான் அதெல்லாம் தேவை. எனக்கு மேக்கப் பண்ணலாம் பிடிக்காது. ஆமா வேற யாரு இந்த வீட்டுல அழகு சாதனம் வாங்குவா? உங்க மகனுக்கு இப்ப ஒரு அழகு சாதனம் தேவைப்படுது. அவன் தான் மூக்கு முடியுமா இருக்கானே, அவன் என்ன ஆர்டர் கொடுத்தா? ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி. அவர் அழக அப்படியே பிரதிபலிச்சு காட்டக்கூடியது. ஆமா நீங்க கண்ணாடி வியாபாரம் கூட பண்றீங்களா? ஆமா எங்க வீட்டுல நிறைய முகம் பாக்குற கண்ணாடி இருக்கு, அதனால இன்னொரு கண்ணாடி வேணாம். அதை இனிமே நீங்க வேண்டாம் சொல்ல முடியாது. என்ன அதை எடுத்துக்கிறதா? ஏற்கனவே உங்க மகன் ஆர்டர் கொடுத்துட்டார். ஆர்டர் தானே கொடுத்திருக்கான், அதை கேன்சல் பண்ணிட்டு வேற யாருக்கா கொடுத்துருங்க. இல்லைங்க, அதை இனிமே வேற யாருக்குமே கொடுக்க முடியாது. ஏன் விலை போகாத சரக்கா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. உங்க மகன் மட்டும் அதை விரும்பலன்னா அது இன்னும் நல்ல இடத்துக்கே போயிருக்கும். ஆனா இப்ப அந்த பொருள் மேல உங்க மகனோட பேர் எழுதியாச்சு. அப்படி ஒருத்தரோட பேர் போட்ட பின்னால அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது இல்ல. சரி அதை என் மகன் வாங்கிக்கலன்னா என்ன செய்வீங்க? அத உடைச்சு எறிவோம். அத நான் வாங்கிக்கிறதா வாக்கு கொடுத்துட்டேன். இப்ப பேச்சு மாறுது நல்லதுப்பா. பையன் இஷ்டப்பட்டு தான் ஆர்டர் கொடுத்துக்காமல் இருக்கு. போனா போகுது வாங்கிட்டோம். எந்த காரணத்தினாலேயாவது நீங்க அதை வேண்டான்னு சொன்னீங்கன்னா எங்க பாடு ரொம்ப கஷ்டமா போயிடும். எங்களுக்கு பெரியவங்க இருக்காங்க, அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. நீங்க கவலைப்படாதீங்க, எப்படி நானே அதை ஏத்துக்கிறேன். பின்ன என்னம்மா, என் குழந்தையே சொல்லிட்டான், அவனே வந்து எடுத்துக்குவான். அடி காவாட்டி பழம்பொருள் வியாபாரி போறான், பறவைகள் இறக்கி வேடி வித்து காசாக்கிடுவான். பழைய பொருளுக்கு பதிலா மாப்பிள்ள வரலையா? அவன் இருக்கு, அவன் நான் வீட்லயே சொல்லிட்டானே. அப்பாவும் அம்மாவும் பொண்ணை பார்த்தா போதும், நான் பார்க்க தேவையில்லைட்டான். ரொம்ப நல்ல பையனா இருப்பான் போல இருக்குதே. நான் பெற்ற பையனாச்சு. இந்த காலத்து பையன் மாதிரி இல்ல எங்க பையன். எங்க சம்மதம் அவன் சம்மதம். உங்களுக்கு சம்மதம் தானே? என் சம்மதம் நீங்க கொடுக்குற சீர் பணத்தை பொறுத்து இருக்கு. சீர் பணமா? எவ்வளவு எதிர்பார்க்கிறீங்க? அதிகமா இல்ல தாய், பையனுக்கு 24 வயசு தான் ஆச்சு. அவனுக்கு இதுவரைக்கும் ஆன செலவை பேரட்ல குறிச்சிருக்க, பார்த்து சொல்லிடுறேன். பையன் பைத்து 64வது. இவனை பெறறதுக்கு இவங்க அம்மா இடுப்பு வழிபட்டாங்களே, அப்ப கூட்டிக்கிட்டு போனேன். அந்த வண்டி சட்டத்துல இருந்து இன்னைக்கு காட்டால அவன் காப்பி குடிச்ச வரைக்கும் ஆன செலவு வட்டி முதலுமா சேர்த்து 16,825 ரூபா 80 நயா பைசா. அதை கொடுத்துதான் போனோம். ரொம்ப அதிகமா இருக்கு. சரி வட்டியை தள்ளுங்க, அசல் மட்டும் 10,000 ரூபாய் கொடுத்தா போதும். இவ்வளவு பணம் கொடுத்து கல்யாணம் பண்றதுக்கு என் பொண்ணுக்கு எந்த குறையும் இல்லை. இந்த பணம் கூட வாங்காம கல்யாணம் பண்றதுக்கு என் பையனுக்கு எந்த குறையும் இல்லைங்க. கொஞ்சம் பொறுங்க. எங்களால இனி ஒரு நிமிஷம் தாமதிக்க முடியாதுமா. காஞ்சிபுரம் வரதா தெரியுமா? எவ்வளவு பெரிய பார்க்கு, 25,000 ரூபாய் ரொக்கத்தோட பொண்ணை கட்டிக்கங்கன்னு என் வீட்டு வாசல்ல ஒத்த கால நிக்கிறாரு. அவரை திண்ணையில உட்கார வச்சுட்டு இங்க வந்திருக்கேன். ஏதோ ஏகாம்பரம் நம்ம கூட பழகினவரு, பெரிய மனுஷனாச்சு. என் பொண்டாட்டி சொன்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் இப்பயே போய் அந்த பார்ட்டி கிட்ட தாம்பூலம் மாட்டிக்கிறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் உட்காருங்க. அத்தை மாமாவை எப்படி வச்சிருங்க. என்ன மாதிரி எதுக்காக பெரிய கூப்பிட்டேன்? வேற ஒண்ணும் இல்ல மாமா, ரொம்ப நல்ல சம்பந்தம், நழுவிடக்கூடாதுன்னு பாக்குறேன். நல்ல சம்பந்தம் தான், ஆனா இவ்வளவு பணம் கேட்கறாங்களே. இவ்வளவு பணம் கொடுத்து கல்யாணம் செய்ய நம்ம சுசிலாவுக்கு என்ன குறைச்சல்? அவதான் ஏத்தி வச்ச குத்து விளக்கு மாதிரி இருக்காளே. அவ ஏத்தி வச்ச குத்து விளக்குதான், ஆனா எரிய தொடங்கிட்டாளே. என்னமா சொல்ற? தட்டி கொடுக்க வேண்டிய பருவத்துக்கு வந்துட்டாளேன்னு சொல்றேன். மாமா நீங்க பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. என் ஆபீஸ்ல லோன் போட்டு நான் அந்த பணத்தை வாங்கி கொடுத்துறேன். நீங்க சரின்னு சொல்லுங்க. என்ன முடிவு பண்ணிய? நீங்க சொல்றது எங்களுக்கு போற சம்மதம். இருந்தாலும் என் பையன் மோகம் வந்திருக்கோம், அவனையும் ஒரு வார்த்தை கேட்டு சொல்றேன். நல்லா இருக்கு. ஐயர் வர வரைக்கும் அமாவாசை காட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம். மார்க்கெட் நிலவரம் தெரியாம இருக்க விலை ஏறிக்கிட்டே தானே இருக்கும். வேணா ஒண்ணு செய்யுங்க, நாங்க அந்த பார்ட்டி கிட்ட போறோம், சரிப்பட்டு வரலன்னா திருப்பி வரோம். பாடி தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுங்க. மாமா உங்க பிள்ளை கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீங்க சம்மதம் சொல்லிடுங்க. சரி, நீங்க கேட்கிற தொகையை நாங்க கொடுக்குறோம். அண்ணி என்ன எழுதிக்கிட்டு இருக்கீங்க? ஸ்ரீராமஜெயம். இதை எழுதுனா நினைச்சது நடக்கும்னு சொல்லுவாங்க. உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அதுக்காக ஒவ்வொரு நாளும் என்னால முடிஞ்ச வரைக்கும் ஸ்ரீராமஜெயம் எழுதுறதுன்னு முடிவெடுத்திருக்கேன். அண்ணி இதை எழுதும் போது என் மனசுல என்ன பாக்குறேன் தெரியுமா? உன் திருமண கோலம்தாம்மா.
திண்டுக்கல் எலெக்ஷன் ரிசல்ட் இப்படித்தான் வரும்னு எனக்கு நல்லா தெரியும். அது கிடக்கு ஹேமா மாதிரி ஆட் பண்ணி புதுசா ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அத பாத்தீங்களா? இந்தாப்பா, நம்ம ஊர்க்காரங்க வாயை திறந்தா ஒண்ணு சினிமாவை பத்தி பேசுறாங்க, இல்லன்னா அரசியலை பத்தி பேசுறாங்க. இது மாறினாதான் இந்த ஊரே உருப்பிடும். முருகா, சாப்பாடு இன்னைக்கு ரொம்ப பிரமாதம். ஏன் ருசி எங்க அம்மாவுக்கு தான் தெரியும். ஆமா, சாப்பாடு ஏன் இன்னைக்கு லேட்டு? அது உங்க தங்கச்சியை பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் நீங்க வந்திருந்தாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா? அது யாரு? கற்பகங்காலி முதலாளி மகன் தான் மாப்பிள்ளை. அவங்க அப்பாரு சீர்வரிசையெல்லாம் எக்கச்சக்கமா கேட்டதுனால நம்ம ஐயா கொஞ்சம் தயங்கினாரு. ஆனா ராதா அம்மா தான் சீர்வரிசையெல்லாம் தானே தரதாக சொல்லி அப்பவே சம்மதிக்க வச்சுட்டாங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. என்ன மகன் இது வேடிக்கையா இருக்கு? உங்க கூட பிறந்த தங்கச்சிக்கு மாப்பிள்ளையை நிச்சயம் பண்ணிருக்காங்க. ஒப்புக்காக கூட உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கவே இல்லையே. உங்க வீட்டுல உங்க மனைவிக்கு அவ்வளவு செல்வாக்கா? தட் இஸ் டூ பேட். இது ரொம்ப அநியாயம். இந்த அவமானத்தை எந்த ஆம்பளையும் பொறுத்துக்க மாட்டான். ஐ வில் கமிட் சூசைட் இஃப் ஐ அம் இன் யுவர் பிளேஸ். நீங்க செஞ்சது உங்களுக்கே நியாயமா இருக்கா? ஏன் கூட பிறந்த தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பேசி சம்மதம் சொல்லிருக்கீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஏன்? உங்ககிட்ட கேட்கலாம் தான் நினைச்சோம். இந்த பட்டத்திராணி வேண்டாம் சொல்லிட்டாரா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவசரப்படுத்தினாங்க. தாமதம் பண்ணா வேற பெண்ண நிச்சயம் பண்ணிடுறதாக சொன்னாங்க. நல்ல சம்பந்தம் தவிரிட போதும் தான் ராதா சம்மதம் சொல்ல சொன்னாங்க. ஆமா, 10,000 ரூபாய் பணம் கொடுக்க போறவ நான் சம்மதிச்ச பின்னால வேற யார் சம்மதத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு இவ சொல்லாம சொல்லிருப்பா. நீங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன ஒதுக்கி வச்சுட்டீங்க. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். எனக்கு வந்த எல்லா அவமானங்களுக்கும் காரணம் என் மனைவி என்னை விட அதிகம் சம்பாதிக்கிறதா. இன்னையில இருந்து அவ வேலைக்கு போகவே கூடாது. எல்லா பெண்களையும் போல இவ வீட்டிலே இருக்கணும். தயவு செய்து நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சுசீலாவோட கல்யாணத்துக்காகவாவது நான் வேலை பார்த்துதான் ஆகணும். அப்பதான் அவங்க கேட்ட வரதட்சணை கொடுக்க முடியும். சுசீலாவுக்கு இது ரொம்ப பொருத்தமான இடங்க. எது பொருத்தமான இடம்? அந்த கடை சரக்கு மாதிரி மாப்பிள்ளையை காட்டி வியாபாரம் பேசிருக்கா, இதுவா பொருத்தமான இடம்? கொஞ்ச நாள் பொறுத்திருந்தா இதை விட நல்ல இடம் வரும். இல்லைங்க, இனி பொறுத்திருக்க முடியாது. இப்ப வாக்கு கொடுத்த இடத்துல கொடுக்கறதாங்க நல்லது. ஒரு தங்கச்சியை நல்ல இடத்துல வாழ வைக்க வேண்டியது அவ கூட பிறந்தவன் கடமை. அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். ஒரு கணவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியது மனைவியோட கடமை. முதல்ல நீ வேலையை விடு. இதோ பாருங்க, உணர்ச்சி வசப்பட்டு நீங்க சொல்றதுக்காக இந்த வேலையை விட்டுட்டேன்னா இந்த குடும்பம் பெரிய கஷ்டத்துல மாட்டிக்குங்க. நீ வேலை பார்க்கலைன்னா இந்த குடும்ப தெருவில் நிக்காது. உன் தயவு இல்லாம இந்த குடும்பத்தை என்னால காப்பாற்ற முடியும். நீ வேலையை ராஜினாமா செய். இல்லைங்க, ஒரு பருவ பெண் வாழ்க்கை மேல பந்தயம் கட்டுறதை நான் விரும்பல. சுசீலா கல்யாணம் முடிகிற வரைக்குமாவது எனக்கு வேலை பார்க்க அனுமதி கொடுங்க. இந்த கல்யாணம் நடக்கலன்னா நம்ம குடும்பம் மானமே போயிடுங்க. ஏன் சம்மதம்னு வார்த்தை தானே கொடுத்திருக்கீங்க? நிச்சயார்த்தமா நடந்து போச்சு. எனக்கு தெரியும் சுசீலா கல்யாணத்தை காரணமா வச்சு இந்த வீட்டுல சர்வாதிகார சக்கரவர்த்தினியா உன் சாம்ராஜ்யத்தை நடத்தணும்னு நினைக்கிறேன். ஆனா பொண்டாட்டிக்கு புருஷன் என்னைக்குமே கீழ்ப்பட்ட பிரஜையாக மாட்டான். என்னங்க, உங்களுக்கு நான் கீழ்ப்படிஞ்சவங்கிறத நிரூபிக்க இந்த வேலையை விடுறதை தவிர வேற எதுவா இருந்தாலும் சொல்லுங்க செய்யறேன். திடீர்னு இந்த வேலையை நான் விட்டுட்டா ஒரு பெரிய தவற தெரிஞ்சே செய்யுங்கிற பழிக்கு ஆளாயிடுவேங்க. புருஷன் சொல்லுக்கு பொண்டாட்டி கட்டுப்படுறது பழியா? எப்படி? ஐயோ, என்னால சொல்ல முடியலைங்க, சொல்ல தெரியலைங்க, சொல்ல முடியலைங்க. டேய், நான் சொல்றேன், இப்போ தங்கச்சிக்கு பாத்துக்கிற இடம் வசந்த இடம். படிப்பு, வசதி, பணம் எல்லாமே சேர்ந்த மாப்பிள்ளை. இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறது அபூர்வம். அதனாலதான் இந்த கல்யாணத்தை உடனே நடத்தணும்ன்றான் ஆசைப்படுறேன். அப்ப செய்யலன்னா சுசீலாவுக்கு நாம செய்யற பெரிய தவறுடாது. கொஞ்ச நாள் கழிச்சு அதே இடத்துல நம்ம பெண்ணை கொடுப்போம். அது வரைக்கும் அவங்க பொறுத்துப்பாங்கன்னு என்னடா நிச்சயம்? வேண்டாம், இதே மாதிரி வேற இடம் நமக்கு கிடைக்காம போயிடும். இத பாருடா, கையில இருக்கிற கிளாக்கா மரத்துல இருக்கிற மாங்காய் விட உயர்ந்தது. டேய் மோகன், உன்னுடைய வாதத்துல அர்த்தமும் இல்ல, நியாயமும் இல்லை. அனாவசியமா உன் கௌரவம் பாதிக்கப்படுறதாக நீயே ஒரு வீண் கற்பனை செய்துட்டு எல்லாருக்கும் சரின்னு படுற விஷயத்தை ஏத்துக்க மாட்டேங்கிற. You are a stupid idiot. There is no point in talking to you at all. ராதா, எனக்கு பதில் உன்கிட்ட இருந்தா தேவை, அப்பா கிட்ட இருந்து இல்ல. நீ வேலையை விட போறியா இல்லையா? என்ன வற்புறுத்தாதீங்க. உங்களுக்கு கீழ்ப்படியிலேங்கிற பழிக்கு என்ன ஆளாக்காதீங்க. அப்படின்னா நீ வேலையை விட போறது இல்ல, அப்படித்தானே? மன்னிச்சிருங்க, வேலையை விட என்னால முடியலைங்க, முடியலைங்க. பாத்தீங்களாமா, தொட்டு தாலி கட்ட புருஷன் பேச துச்சமா மதிச்சு தூக்கி எழுதிட்டு போயிட்டான். என்ன பேசாம நிக்கிறீங்க? ஆமா, நீங்க என்ன பேச முடியும்? இப்ப இந்த வீட்டுல எனக்கு என்ன மரியாதை இருக்குன்னு புரிஞ்சு போச்சு. நான் யாருங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. சார், நீங்க கொடுத்த காசுக்கு பிளேடு வாங்க முடியல சார். இந்த காசு செல்லா காசு. இந்த காசு மட்டுமல்ல, நானே ஒரு செல்லா காசு தான்.
பாக்கியத்துக்கு ஹிந்தி மொழிபெயர்ப்பு தேவை. என்ன சொல்லுங்க. எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க உனக்கு யோகியதை கிடையாது. இதுக்கு ஹிந்தி வார்த்தை என்ன? கேட்கறதுக்கு பதில் சொல்லு. எனக்கு பாடம் சொல்லி தர உனக்கு யோகியதை கிடையாது. இதுக்கு ஹிந்தி வார்த்தை என்ன? मुझे पाठ सिखाने के लिए तुमको योग्यता नहीं है. मुझे पाठ सिखाने के लिए तुमको योग्यता नहीं है. உங்கள்கிட்ட முக்கியமான பிரச்சனை பத்தி பேட்டி காண நினைக்கிறோம். ஓ தாராளமா. கல்யாணமான பொண்ணு வெளியில வேலைக்கு போறதுனால அவ புருஷனுடைய மனநிலை பாதிக்கப்படுதா? சில பேருடைய மனநிலை பாதிக்கத்தான் செய்யுது. அதுக்கு என்ன காரணம்? பெரும்பாலும் அது வீண் பிரமைதான். இத பத்தி ஒரு கதை கூட இருக்கு. என்னது? ஒரு சமயம் விக்டோரியா மகாராணி தன் கணவரை பாக்குறதுக்கு அவருடைய அறைக்கு போனா. கதவு மூடி இருந்தது. அவ கதவை தட்டுனா. உள்ள இருந்த கணவர் யார் அதுன்னு கேட்டார். நான் தான் ராணி வந்திருக்கேன்னு பதில் சொன்னான். கணவர் கதவை திறக்கல. 2ஆம் முறையா ராணி கதவை தட்டினாளாம். யார் அதுன்னு திரும்ப கேட்டாராம் கணவர். மறுபடியும் நான் தான் மகாராணி வந்திருக்கேன்னு சொன்னாள் அரசு. அப்பவும் அவர் கதவை திறக்கல. அப்புறம் 3ஆவது முறையா கதவை தட்டினா. யார் அதுன்னு கேட்டார் கணவர். உங்க மனைவி வந்திருக்கேன்னு சொன்னா. உடனே கதவை திறந்துட்டார். ராணிங்கிற ஆணவம் வீட்டுல இருக்க கூடாதுன்னு அப்படி சொல்லி இருக்காரு. விக்டோரியா மகாராணிய பத்தி தெரியாதவங்க அப்படி சொல்லலாம். ஆனா அவ தன் கணவனை உயிருக்குயிரா நேசிச்சவர். அவளுக்கு அப்படிப்பட்ட ஆணவம் என்னைக்குமே இருந்ததில்லை. அவ மகாராணியா இருக்கிறதுனால தன்னை மதிக்க மாட்டாளோன்னு அவ கணவன் வீணான கற்பனைகளை பண்ணிக்கிட்டார். அது தப்பு கணக்கு. Excuse me. நீங்க காஃபி சாப்பிடலையே? சாப்பிடுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இல்ல? ஏன் இந்தப்பா உன்னதாப்பா, இங்க காபி கொட்டிடுச்சு, இதெல்லாம் கிளீன் பண்ண. வந்து எனக்கு ஒரு அர்ஜென்ட் என்கேஜ்மெண்ட் இருக்கு. நான் உடனே வெளியே புறப்படணும். நாங்க வர்றோங்க. என்னங்க ஏங்க நிறுத்துங்க. இந்த வேலையெல்லாம் நீங்க செய்யலாமா? இந்த வீட்டுல நீங்க யாரு? இதோ செல்லாக்கா. ஐயோ ஏங்க என்ன இப்படி சித்திரவதை செய்யறீங்க? வந்தவங்க தான் ஏதோ புரியாம சொல்லிட்டாங்க. நீங்களுமா இப்படி செய்யணும்? அவங்க சொன்னதுல ஒண்ணும் தப்பு இல்ல. அவங்களுக்கு என்ன பார்த்தா வேலைக்கார மாதிரி தெரிஞ்சிருக்கு. என் வேலையும் தப்பு இல்ல. ஓசியா உன் வீட்டுல இருக்கிறதுக்கு இந்த வேலையா செய்ய வேணாம். ஆண்டவனே, இத பாருங்க. வேட்டுக்காரனோட நாய் காட்டுக்குள்ள ஓடி ஒரு பொருளை கொண்டுட்டு வந்தா அது எஜமானுக்கு தான் சொந்தம். அதே மாதிரி நான் என்னைக்கும் உங்க காலடியிலேயே கிடைக்கிற நாய்ங்க. ஒரே பனியா இருக்குன்னு குளிக்க வெந்நீர் எடுத்து வச்சு இவர் பாட்டுக்கு பச்சை தண்ணி எடுத்து தலைக்கு ஊத்திக்கிட்டாரு. இப்படி கஷ்டத்தை போய் வலிய வாங்கிட்டா என்ன பண்றது? எப்படி இருக்கு டாக்டர்? இது சாதாரண காய்ச்சல் தான். இந்த கேப்சூல் வாங்கி கொடுங்க, எல்லாம் சரியா போயிடும். அவர் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும். போய் தூங்க விடுங்க. டாக்டர், இந்தாங்க உங்க ஃபீஸ். இந்தாங்க, இந்த மருந்து சாப்பிடுங்க. எனக்கு இந்த மருந்து வேண்டாம். ஏன்? உன் பணத்துல வாங்கின மருந்து எனக்கு தேவையில்லை. உங்க உடம்பு இருக்கிற நிலைமை உங்களுக்கு தெரியாது. வீணா உயிரோட விளையாடாதீங்க. மனுஷனுக்கு மானம் தான் பெருசு, உடம்போ உயிரோ அவ்வளவு பெருசு இல்ல. உங்க உடம்பு உயிரும் உங்களுக்கு பெருசு இல்லாம இருக்கலாம். ஆனா அது எனக்கு பெருசு, எனக்கு சொந்தம். அதை பாதுகாக்க வேண்டியது என் கடமை. என் உடம்புல ரத்தம் தான் ஓடுது, சாக்கடை. என் ரத்தம் கூட அந்த மருந்து ஏத்துக்காது. உங்க பணத்துல மருந்து வாங்கி சாப்பிடணும், அவ்வளவுதானே? இத பாருங்க, அடிக்கடி என்கிட்ட காட்டுவீங்க அந்த செல்லா காசு. அதை என்கிட்ட கொடுத்துட்டு இந்த மருந்து சாப்பிடுங்க. செல்லா காசுங்கிறது நான் தான். அந்த காசு கொடுத்து மருந்து வாங்கி சாப்பிட நான் அயோக்கியம் இல்லை.